வணக்கம். ஈரோடு ஆரம்பம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஆரம்பம் உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் இந்த வருடம் புத்தாண்டுக்காக பலன் சொல்கிறேன் என்று நேற்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது புத்தாண்டை பற்றி விரிவாக ஒரு முக்கியமான பாயிண்ட்களை உங்களிடத்தில் நம்ம யூடியூப் சேனல்களை வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த புத்தாண்டு பலனை விரிவாக எல்லாத்துக்கும் பொதுவாக உலகத்துக்கே பொதுவாக இந்த புத்தாண்டு பலனை சொல்ல விரும்புகிறேன், சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் விநாயகனை போற்றி, ஓம் பெரியாடிச்சு போற்றி, ஓம் நமச்சிவாயா. இந்த விசுவாச ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது மிகவும் நமது உலக மக்களுக்கு, உலகத்தில் உள்ள 935 கோடி மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம நாடு ஒன்றாக இருந்தால்தான், சண்டை இருந்தால்தான் நாமளும் நல்லா வாழ முடியும். பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி எண்களுடன் மக்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நன்றாக ஒத்துமையுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். புத்தாண்டு பலன் இந்த வருஷம் விசுவாச வருஷம் பிறந்திருக்கிறது. விசுவாச வருஷத்தினுடைய பலன்கள் மிக நன்றாக உள்ளது. மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக வளரும். விவசாயம் நன்றாக செழிக்கும். விவசாயத்துக்கு பஞ்சமே இல்லை. மழை நன்றாக பெய்யும். இந்த வருஷம் அக்னி நட்சத்திரத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அக்னி நட்சத்திரம் நன்றாக மழை பெய்யும். நமது வட மாநிலங்களில் நல்லா மழை பெய்யும். நமது மாநிலத்தில் நல்லா மழை பெய்யும். முப்போகம் வெள்ளாமை விளையும். அணைகளில் நீர்நிலைகள் நிரம்பி நிற்கும். அணைகளுக்கு தண்ணி பஞ்சமே வராது. அனைத்து அணைகளும், நம்ம தமிழகத்தில் உள்ள அணைகளும், வட மாநிலங்களில் உள்ள அணைகளும், அனைத்து அணைகளிலும் நீர்நிலைகள் நன்றாக இருக்கும். இந்த வருடம் தண்ணீருக்கு பஞ்சமே வராது. இது 100க்கு 100 உண்மை. இது சோழி மூலியமாக பார்த்ததை பற்றி சொல்கிறேன். பஞ்சாங்கத்தை பார்த்ததை சோழி மூலியமாக பார்த்தது. சோழி நன்றாக சொல்லியிருக்கு, தண்ணீருக்கு பஞ்சம் வராது. அக்னி நட்சத்திரம் நமக்கு நன்றாக தெரியாது. அந்த அளவுக்கு மழை பெய்யும். தட்பவெப்பநிலை அந்த அளவுக்கு நன்றாக இருக்கும். அதே போல் மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறார். தங்க வலை லட்சத்துக்கு தங்க வலை அந்த அளவுக்கு ஏறாது. தங்க வலை சுமாராக தான் வரும், ஏறாது. இப்போ ஏறின வலையோடு சரி. இப்பொழுது இன்னைக்கு கணக்குப்படி தங்கம் வந்து 15-20 வரை விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோழி பிரசனத்தை பொறுத்து, சோழி பிரசனத்தை பார்த்த வகையில் தெரிகிறது. விவசாயம் நன்றாக இருக்கிறது. தொழில் ஸ்தானங்கள் நன்றாக இருக்குது. எல்லா தொழில் நன்றாக நடக்கும். இப்பொழுது என்னவென்றால், ஏழைகள் பணக்காரம் ஆவார்கள் என்று சொல்லுகிறது. ஏழைகள் நடுத்தரவாதிகள் பணக்கார ஆவார்களாம் அப்படி என்று சொல்லுகிறது. அதே போல் பணக்காரர்களும் கொஞ்சம் அவர்கள் அதிக முதலீடு செய்கிறார்கள். சில ஏற்றத்தாழ்வுகள் வரும். உலக பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கனால அவர்கள் தகுந்த மாதிரி அவர்கள் பிசினஸ் செய்யலாம். அனைவரும் நல்லா இருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. தொழில் ஸ்தானம் நல்லா ஒன்று இருக்கிறது. விவசாய தொழில் நன்றாக அமையும். ஜவுளித்துறை நன்றாக இயங்கும். தோல் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு தான் கொஞ்சம் அரசாங்கம் சில தடைகளை போடும். அது அந்த நிறுவனங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். அதே போல் மின்னணு தொழில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். பெட்ரோலிய பொருட்களும் விலை ஏற்றமாக தான் இருக்கும். நன்றாக மருத்துவத்துறை மிக முன்னேற்றம் அடையும். நம்ம தமிழ்நாடு மருத்துவத்தில் நம்ம தமிழ்நாடு ரொம்ப முன்னேற்றம், இந்தியாவும் முன்னேற்றம் அடையும். மருந்து உடனுக்குடன் கண்டுபிடிக்கப்படும். இந்த வருஷம் அனைத்து நோய்களுக்கும் நம் இந்தியாவில் மருந்து கண்டுபிடிப்பதற்கு மிக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த வருடம். இந்த சித்திரை ஒன்றிலிருந்து அடுத்த சித்திரை கூட மருந்து அனைத்து துறையில் மருத்துவத்துறையில் நம்ம இந்தியா நன்றாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு அதோட முன்னேற்றமாக அடையும். அதுக்குண்டான வாய்ப்பு சொல்லியிருக்கிறது. நம்ம நாட்டில் எல்லாரும் கஷ்டமாக இருப்பார்கள். வணக்கம். நாளை மேச ராசிக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் 12 நாட்கள் எடுத்து டெய்லி ஒரு ராசி நாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு சோழி பார்க்கறதுக்கு முன்னனுமதியை நான் கொடுத்துருக்கிறதுனால் புதன்கிழமையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து புதன்கிழமை காலை 5:30 மணிக்கெல்லாம் மேச ராசிக்கு பலன் சொல்லப்படும். அப்படி வரிசையாக 12 ராசிக்கும் 12 நாளைக்கு சொல்லப்படும். பொறுமையாக இருந்து அதை கேளுங்கள். மிக மிக முக்கியமாக அனைத்து ராசிகளுக்கும் மிக ஆராய்ந்து குறைந்தபட்சம் 10 நிமிஷம் அந்த ராசிக்கு ஆராய்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பலமான சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.